வணக்கம் நண்பர்களே. இந்த ஆடம்பரம் என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். இப்போ நான் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விடுதி அறை என்பது ஒருவேளை இந்த சென்னை நகரிலேயே மிக செலவேறிய ஒரு விடுதி. ஒரு சராசரி குடும்பம் சென்னையில ஒரு நல்ல வீட்டு கொடுக்கக்கூடிய வாடகைக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு வாடகை இங்க வாங்குறாங்க. அப்கோர்ஸ் சினிமா இந்த அறை எனக்கு தந்திருக்கிறது. கடந்த பல நாட்களா இங்கதான் தங்கி இருக்கிறேன். இது என்னுடைய ஒரு சிறு பகுதி தான், ஒரு அறையுடைய. இது மாதிரி 4 பகுதிகள் இருக்கின்றன. படுக்கை அறை வேற இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆடம்பர அறை கடந்த 15-20 ஆண்டுகளாகவே தொடர்ந்து நான் தங்கும் இடமாக இருக்கிறது. ஒரு ஆண்டுல ஒரு 100 நாட்களுக்கு மேல இந்த மாதிரி அறைகள்ல நான் தங்கி இருக்கேன். இது கொடுக்கக்கூடிய ஒரு தனிமை எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த அறை கதவை நான் மூடிட்டேன்னா இந்த ஒரு வீடு மாதிரி தான். இது ஒரு கிட்டத்தட்ட 1500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருக்கு இந்த அறை. இதுக்குள்ள நான் முழுக்க தனியா இருக்கேன். எனக்கு எழுதுவதற்கான இடம் தனியா இருக்கு. வெளியே பார்க்கறதுக்கு ஒரு உலகம் இருக்கு. நிறைய காணொளிகள் இந்த மாதிரி விடுதிகள்ல இருந்து போட்டிருப்பேன், நீங்க பார்த்திருக்கலாம். இந்த தனிமை, அதே சமயத்துல இந்த சௌகரியம், கூடவே அழகு. இது ஒரு நிபுணரால் வடிவமைக்கப்பட்ட என்னுடைய வண்ணங்கள் பாருங்க, மென்மையான வண்ணங்களா இருக்கும். அப்புறம் ஒத்திசை ஒண்ணு இருக்கும், பர்ஃபெக்டான யூனிட்டி இருக்கும். இந்த கலர்ஸ்குள்ள அவ்வளவு யூனிட்டி இருக்கு. நீங்க பாத்தீங்க, ஒரு சினிமா செட் மாதிரி இருக்குது. அப்புறம் லைட், மிக சரியான ஒளி, கூடுதலும் கிடையாது, குறைவும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ இந்த ஆடம்பரம் என்பதை பற்றி நான் இப்ப பேச வரேன். இப்போ நான் சினிமாவுக்கு வந்த புதுசுல எனக்கு ஒரு கார் கொடுப்பாங்க. இருக்கட்டும் சார் உங்க கார் அப்படிம்பாங்க. ஒரு டிரைவர் இருக்குமா. நான் பெரும்பாலும் ஒரு நட்சத்திர ஹோட்டலுடைய அறைக்குள்ள தனிமையில இருப்பேன். 10 நாள் 15 நாள் உள்ளே தான் இருப்பேன். 15 நாளும் வெளியே போறது கிடையாது. என்னை பார்க்க வேண்டியவங்க எங்க வருவாங்க. பொதுவாக இயக்குநர்கள் எல்லாம் என்னோட நண்பர்கள் ஆனதுனால அவங்களுக்கும் வெளியே எங்கே போகணுங்கிறதுனால இங்கதான் வருவாங்க. அவங்கள்ட்ட இங்கே உட்காந்து பேசிட்டு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. நான் வெளியே போறது கிடையாது. அப்ப இந்த ஓட்டுநருங்க வெளியே காத்திருக்கிறத பத்தி ஆரம்பத்துல ரொம்ப பெரிய குற்ற உணர்வா இருக்கு. அவங்க இருக்க வேண்டாமே, கிளம்பலாமே அப்படின்னு ஜன்னல் வழியா பார்ப்பேன். பகல்ல காலையில 6 மணின்னு இரவு 6 மணி வரைக்கும் ஒருத்தர் பேப்பர் படிச்சுட்டு அந்த அந்த பார்க்கிங்ல உட்காந்துருப்பார். ஆனா பின்னாடி தோணுச்சு, இது இண்டஸ்ட்ரியோட ஒரு பகுதி. ஒருத்தருக்கு வேலை கிடைக்குது, நான் அவரை பயன்படுத்த போறதில்லை, அது அவருக்கு நல்லது, அவ்வளவுதானே. அப்புறம் அதை பழகிட்டு அதுல இருந்து கடந்து வந்துட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஆடம்பரமான விடுதிகளும் ஒரு குற்ற உணர்வை அடைத்தது. இதுல ஒரு நாளைக்கு ஒரு 5 பேர் சேர்ந்தா இதை கிளீன் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளைக்கு கிளீன் பண்றாங்க. ஒவ்வொரு நாளைக்கு எல்லா விரிப்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. ஒவ்வொரு வாழை எந்திரங்களை வைத்து மொத்தமாக கிளீன் பண்ண, ஒரு தூசி இல்லாம பார்த்துக்குவாங்க. எவ்வளவு உழைப்பு அப்படிங்கிற எண்ணம் இருந்தது, எவ்வளவு வீண் என்ற எண்ணம் இருந்தது. அப்புறம் தோணுச்சு, ஓகே, மனிதாக்குள்ள வரலாறு அப்படிதான் இருக்கு. அப்புறம் நானே கேட்டுக்குவேன், எனக்கு காந்திய ஐடியாலஜியில நம்பிக்கை உண்டு. இது ஒரு காந்திய எனக்கு உயர்ந்த வாழ்க்கையா? கிடையாது. இதை பத்தி நான் எழுதியிருக்கேன். காந்தி இதை பார்த்தாருன்னா இது வீண் என்றுதான் சொல்லுவார். நண்பர்களே, வைஸ்ராய் மாளிகைய அருங்காட்சியகம் ஆக்கலாம். இந்தியாவோட அரசு ஓலை போட்ட கொட்டகைகளை நடத்தப்படலாம். சாணி மொழிகின தரையில உட்காரலாம் என்று அவர் சொன்னார். அவருடைய கற்பனை வேறொன்றா இருந்தது. அவர் அப்படி வாழ்ந்து காட்டினார். இந்த தேசத்தை மாற்றி அமைத்த முடிவுகள் எல்லாமே சாணி மொழிகின தரையில தான் எடுக்கப்பட்டன, அது வேறு. ஆனா
இதை நானே புரிந்து கொள்ள முயற்சி பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் திங் என்பது இந்த ஆடம்பரம் கொடுக்கக்கூடிய அழகு ஒரு கலைஞனாக எனக்கு தேவைப்படுகிறது. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆர்டிஸ்டிக் மைண்ட் இதனால திருப்தி அடையுது. ஒரு அற்புதமான இயற்கை அழகு சூழ்ந்த மலை அடிவாரத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது வரக்கூடிய அதே நிறைவும் மகிழ்வு எனக்கு இங்கேயும் வருகிறது. அற்புதமான மலை அடிவாரங்கள் என்று சொல்லத்தக்க இடத்தை நானும் வைத்திருக்கிறோம். அங்க நானும் போய் தங்குறது உண்டு. அப்படி பல இடங்கள் உலகம் முழுக்க தங்குறேன். ஆனா இதுவும் எனக்கு அதே மன நிறைவு அளிக்குது. இந்த ஒத்திசைவும் அழகும் கொடுக்கக்கூடிய நிறைவு எனக்கு தேவைப்படுது. ஆக ஒரு கலைஞனுடைய மனம் இது. இதை காந்தி புரிஞ்சு கொள்ள முடியாது. காந்தி கலை என்றால் என்ன என்றே தெரியாது. எளிமை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இது தேவைப்படுது. அது எளிமை அல்ல. ஒரு இயற்கை காட்சி என்பது ஒரு லேவிஷான ஒரு விஷயம்தான். அதுல ஒரு இயற்கையுடைய ஒரு 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 மாபெரும் வீணடிப்பு இருக்கு. ஒரு பூ மரம் 1,00,000 பூவை பூத்துதுன்னா எவ்வளவு வீரிய வீணடிப்பு. இயற்கையே அழகுக்காக தன்னை வீணடிச்சுட்டு தான் இருக்குன்னு தோணுது. பூத்து குலுங்குது இல்ல, தளிர் விட்டு குலுங்குது இல்ல, எல்லாமே வீணடிப்பு தான். பொலிவு அதுதான் இயற்கையில இருக்கு. அவசியத்துக்கு மட்டும் இயற்கை தன்னை நிகழ்த்திக்கல. அப்படி ஸ்பூரிதம்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. அப்படி ஸ்பூரிக்குது, பொங்கி வெளிப்படுது. அங்கதான் அந்த எக்ஸைட்மெண்ட் ஒரு கலைஞனை அடைய முடியுது. அதே மாதிரி இங்கும் மனித கற்பனையுடைய கிரியேட்டிவிட்டியுடைய ஒரு பொங்குதல் இருக்கு. இந்த அறையை வடிவமைப்பதற்கு சிற்பிகள், வடிவமைப்பாளர்கள் இன்று பலர் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்காங்க. ஒரு பூத்த மரம் போல இதுவும் எனக்கு முக்கியமானதா தான் இருக்கு. ஆகவே என்ன இந்த மாதிரி அறைகளை நான் விரும்புறேன். இது எனக்கு நானே சொல்லிக்கொள்ள சமாதானமா இருக்கலாம். ஆனா இது எனக்கு தேவைப்படுகிறது. இன்னொன்று இருக்கு. நான் ஒரு ஒரு சத்துவ குணம் கொண்ட ஒரு வாழ்க்கையில வாழக்கூடியவன் அல்ல. ஒரு மினிமலிஸ்டிக் வாழ்க்கையில வாழக்கூடியவன் அல்ல. நான் ஒரு அக்ரெசிவான பர்சன், உங்களுக்கே தெரியும். செயல் ஊக்கம் தான் என்னை இதுவரை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஒவ்வொரு நாளும் எழுத்து மட்டும் அல்ல, ஆர்கனைசிங், அந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கேன். ஒருங்கிணைப்புகள், தொடர்புகள், நிறுவனங்களை நடத்துறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். நிறுவனங்களை நடத்தக்கூடிய பல பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துட்டு இருக்கேன். அப்போ அந்த சத்திரிய குணம் என்பது கான்குவரிங் என்போடு சம்பந்தப்பட்டிருக்கு. வென்று எடுத்தல் என்பதோடு சம்பந்தப்பட்டிருக்கு. சத்திரியர்கள் ஏன் அரண்மனைகளை அமைத்தார்கள் என்றால் அந்த சாத்திர குணத்திற்கு அதெல்லாம் தேவைப்படுதுங்கிறது. அந்த அந்த வென்றெடுக்கும் குணத்திற்கு அதெல்லாம் தேவை. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் தேவை. மைண்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் தேவை. ஒரு சத்திரிய குணம் கொண்ட ஒருவன் ஒரு எளிமையான ஒரு சின்ன கிராமிய வாழ்க்கைக்குள்ள வாழ முடியாது. ஒரு சின்ன குடிசை, ஒரு எளிமையான வீடு, ஒரு சுழற்சி கொண்ட அன்றாடத்துக்குள்ள வாழ முடியாது. முத்ரா ராட்சசம் நாடகத்துடைய தொடக்கத்துல சூத்ரகன், அதோட ஆசிரியராகிய சூத்ரகன் சாணக்கியரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார். ஒரு ஓலை குடிசை, ஒரு பகுதியில காலையில் நடத்தின யாகத்திற்கான புகையும் சாம்பலும் கொண்ட அக்னிகுண்டம் அணைந்து கிடக்கிறது. மறுபக்க அன்றைக்கென சமையல் முடித்து உணவு எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடிசை இன்னொரு பகுதியில தரையில், சாணி மெழுகிய தரையில் அமர்ந்து மடியில் பலகை வைத்து ஓலையில் எழுதி கொண்டிருக்கும் இந்த பிராமணன் தான் சாணக்கியன், மகத பேரரசின் முதன்மை அமைச்சர். அது ஒரு பிராமண வீரியம். அதற்கு அந்த வாழ்க்கை செற்றாது. அந்த மாதிரி இடத்துல சந்திரகுப்த மௌரியர் இருக்க முடியாது. இதுதான் இன்னொரு காரணம். இது எனக்கு தொடர்ந்து சேலஞ்சை கொடுத்துட்டே இருக்கு. இன்னும் இன்னும் வென்றெடுக்கணும் என்ற எண்ணத்தை கொடுக்குது. ஆக இந்த லக்ஸுரி என்பது ஒரு அறைகூவல் மட்டும். உலகம் முழுக்க மாபெரும் மாளிகைகளை கட்டினவர்கள் எல்லாமே அந்த ஒரு வென்றெடுக்கும் ஒரு விளைவை வெளிப்படுத்துவதற்காகவும் அதை உருவாக்கி கொள்வதற்காக தான் அதை கட்டியிருப்பாங்க.
ஆட்சி அரண்மனைகள் இருந்தால் செய்யப்பட முடியும். அவ்வளவு அதுக்கான பதில். ஆனா இது மட்டும்தான் நானா? இதுக்குள்ள நான் என்ன முழுமையா வரையறுத்துக் கொள்கிறேன். அப்படி இருந்தா நான் எல்லைக்குட்டவன். நிறைய தொழிலதிபர்கள் அப்படிதான் இருக்காங்க. இதுதான் நான் என்றால் நான் எல்லைக்குட்பட்டவன். அப்படி இல்லை. இங்கிருந்து மறுநாள் நாளைக்கு போய் ஒரு சிறு குடிசையில என்னால வாழ முடியும். எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னோட மனம் உடனடியாக அங்க அட்ஜஸ்ட் பண்ணி. முன்பு ஒரு நாள் ஒரு ராத்திரி இங்க தங்கினோம். மறுநாளைக்கு நானும் நண்பர் கிருஷ்ணன் எல்லாம் ஒரு பயணம் போனோம். அங்க திருப்பதி தாண்டி ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன கிராமத்துல ஒரு நாளுக்கு 150 ரூபா வாடகை வாங்கக்கூடிய ஒரு குடிசை மாதிரியான விடுதியில 5 பேர் தங்கினோம். 2 பேர் தரையில, 2 பேர் ஒரு பழைய கட்டில். அப்ப நான் சொன்னேன், இந்த ரோல் சேஞ்ச் தான் எனக்கு உண்மையிலே திருப்தி அளிக்குது. நான் நாகர்கோவிலுக்கு போனேன்னா இந்த வாழ்க்கை கிடையாது. ஒரு சாதாரண வீடு தான் வைத்திருக்கேன். அவ்வளோ வைக்கணும்னு ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த ஒரு பெரிய வீடு என்னால் கட்ட முடியும், ஆனா இருக்கக்கூடாது. என்னோட அன்றாட அங்க இருக்கக்கூடாது. சாதாரண வீடு என்னால கையாளக்கூடியதா இருக்கணும். நானும் மனைவி மட்டும்தான் இருக்கணும். எங்களுக்கான ஒரு சின்ன வீடு. என்னை எவருமே அடையாளம் காண முடியாத ஒரு சூழல் இருக்கணும். போற இடத்துல வணக்கம் சொல்லி மரியாதை பண்ணிட்டே இருந்தாங்கன்னா என்னால வாழ முடியாது. பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சவங்க ஒரு 2-3 பேர் தான் இருப்பாங்க பாருங்க. போய் ஒரு டீ கடையில போய் ஒரு டீயை குடிச்சுக்கிட்டு ஒரு வாக்கிங் போயிட்டு உட்கார்ந்து எழுதிக்கிட்டு எந்த ஒரு மத்திய அரசு ஊழியனும் ஓய்வு பெற்ற பிறகு வாழக்கூடிய ஒரு எளிமையான வாழ்க்கைக்குள்ள அங்க ஒரு 10 நாள் என்னால ஃபிட் பண்ணிக்க முடியும். அதற்கு அடுத்த நாள் இன்னைக்கு போய் ஒரு மலை அடிவாரத்துல ஒருவர் கூட இல்லாத ஒரு சூழல்ல ஒரு சின்ன வீட்டுல சில நாட்கள் இருக்க முடியும். இப்படி என்னை மாற்றிக்கொள்ளவும் முடியும். இது ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ப என்னை டிஃபைன் பண்ணிக்க முடியும். இது பழங்கால மன்னர்களும் இதை பண்ணியிருக்காங்க. அதான் சொல்ல வரேன். இப்போ காளிதாசனுடைய ரகுவம்சத்துல திலீபனுக்கு குழந்தைகள் இல்லை. அப்போ அவனும் அவனோட மனைவி சுதக்ஷிணையும் குழந்தைகள் இல்லாதனால துயரத்தில் அடைந்து வசிஷ்டரை பார்க்க போற இடத்துலதான் அந்த காவியம் தொடங்கும். அவங்க போகும்போது அவங்களை வரவேற்கும் முகமாக விண்ணில் பறக்கும் நாரைகளாலான ஒரு வெண்ணிற தோரணம் வானில் காணப்பட்டது என்று காளிதாசன் வர்ணிக்கிறான். அங்க போய் அவங்க வசிஷ்டரை பார்க்கறாங்க. வசிஷ்டர் அவங்கள்ட்ட, இந்த ஆசிரமத்திலே நீங்க தங்கி இந்த பசுவை மேய்ங்க, இந்த பசு உங்களை எல்லாத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறார். அது காமதேனுடைய அம்சம் கொண்ட பசு. சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து காட்டுல ஒரு நாள் முழுக்க அந்த பசுவை மேய்ச்சி அந்த குடில வாழுறாங்க. இன்னொரு வாழ்க்கை. அவங்க அந்த ஒவ்வொரு நாளையும் காட்டுல போயிட்டு அந்த பசுவை மேய்ச்சி கொண்டு வரதை பத்தி காளிதாசன் சொல்றான். கருப்பு நிறமான திலீபனும் வெண்ணிறமான சுதக்ஷிணையும் நடுவுல சிவப்பு நிறமான அந்த காமதேனோட வருவது என்பது இரவும் பகலும் சேர்ந்து அந்தியை அழைத்து வருவது போல இருந்தது என்கிறார். ஆனா அந்த பேஸ்டல் லைஃபுக்குள்ள, அந்த வாழ்க்கைக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு குழந்தை பிறகுது, ரகு. அந்த ரகுவுடைய வம்சம் தான் ரகு வம்சம். ரகு வம்சத்திலே வந்தவன் தான் கடைசியாக ராமன், ராகவன் என்று அதனால் அழைக்கப்படுகிறார். அதுதான் ரகுவம்ச மகாகாவியம். இப்ப தமிழ்லே வாசிக்க கிடைக்கிறது, நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு அவசியமா இருக்கிற அந்த அரண்மனையை விட்டு இங்க வந்து வாழ்றதுதான். ஏன் குழந்தை பிறந்தது என்று கேட்கும்போது பல காரணங்கள் சொல்லலாம். அதுல ஒன்று, அவர்கள் அங்கே ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை வாழ முடிந்தது என்பது. அரண்மனையில சாத்தியமில்லாத ஒரு வாழ்க்கை இந்த குடிசையில் அவங்களுக்கு கிடைச்சது. மாடு மேய்க்கிற வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்சது. பேஸ்டல் லைஃப்ல அவங்களுக்கு கிடைச்சது. அங்கும் செல்லக்கூடியவர்களாக தான் அந்த மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. எல்லா மன்னருடைய குழந்தைகளையும் கல்விக்காக ஆசிரமங்கள்ல தான் வந்து சேர்க்கிறாங்க. அங்க அவங்க மண்ணு தோண்டி விவசாயம் பண்ணி தண்ணி இறைச்சி சமையல் பண்ணி தான் வாழ்றாங்க. நீங்க ஒரு கல்விக்காக நீங்க இதே மாதிரி பேலஸ் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க லாக் ஆயிட்டீங்க. இல்லைங்க, என்னால இந்த ஹோட்டல்ல தான் தங்க முடியும், இங்க வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு தத்துவ ஞானி கிடைப்பாரா என்று கேட்டீங்கன்னா நீங்க சிறைப்பட்டிருக்கீங்க.
இதுல சிறைப்பட்டிருக்கீங்க. அப்போ இவ்வளவு பெரிய அற்புதமான அறை வந்து உங்களை அடைத்து வைக்கக்கூடிய சிறையாக மாறி நீங்க கையாளக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணுமே ஒழிய உங்களை அடைச்ச சிறையா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. கல்விக்காக போய் 10 பேரோட கூட சேர்ந்து தரையில படுக்க முடியுமா? அப்பதான் நீங்க விடுதலையான. கல்வி பொருட்டு ஒரு 50 பேர் கூட சேர்ந்து உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து சாப்பிட முடியுமா? ஒரு 20 பேர் ஒரு காட்டுல போய் உட்கார்ந்து நீங்களே சமைச்சு சாப்பிட்டு அங்க இருக்க முடியுமா? எந்த வசதியை பத்தியும் கவலைப்படாம ஒரு ஹை லெவல் மைண்டோட ஒரு இடத்துல உங்களால் இருக்க முடியுமா? முடியும். என்ன நீங்க இங்கே இருக்கலாம். என்னால முடியும். அதான் நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்க மட்டும் இல்லை, இங்க மட்டும் இல்லை, இங்க மட்டும் என்னால் இருக்க முடியும் என்பதில்லை. இதுதான் என்னுடைய இடம் என்பதில்லை. இது என்னுடைய இடங்களில் ஒன்று. ஊட்டி குருகுலத்துல நான் நித்யாவை பார்க்க போகிற அந்த காலகட்டத்தில் அங்க ஒரு ரூல் உண்டு. கெஸ்ட் நிறைய வந்துட்டாங்கன்னா மாணவர்கள் எல்லாம் மாட்டுத் தொழில தான் படுக்கணும். நிறைய நாட்கள் மாட்டுத் தொழில தான் படுப்போம். ஊட்டி குளிர்ல மாடு ஒரு ஓரமா நிக்கி, இந்த பக்கம் வைக்கோலை பரப்பி அது மேல துணியை விரிச்சு அதுல படுத்துக்கும். தீ வச்சு கொஞ்சம் வார்ம் பண்ணிப்போம், இருந்தாலும் குளிரும். அதை விட எங்களுடைய மூச்சு காற்று மேல போய் தண்ணி ஆகி மேல இருக்கக்கூடிய கறி வந்து கீழே கொட்டி காலையில பார்த்த உடம்பெல்லாம் கரியா இருக்கும். ஆனா அது குரு கூட இருந்த நாட்கள். எல்லாத்துக்கும் மேல நாங்க ஒரு விஷயத்த கொடுக்குறோங்கிறது இருக்கு. நாங்க தியாகம் பண்றோம். இந்த பெட் எல்லாம் நாங்க கொடுக்கறது தானே. சமையல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இன்னொரு ரோல் பிளே பண்ண முடியுமா உங்களால? எங்களுடைய பயணங்கள்ல நாங்க மிக குறைவான வசதிகள் இருக்கணும் என்பதுல ரொம்ப தெளிவா இருப்போம். நான் வசதிக்காக யோசிக்க ஆரம்பிச்சா பயணம் இல்லாம ஆயிடும். நாங்க போறது எல்லாமே உங்களுக்கு தெரியும், வரலாற்றுக்கு முந்தைய இடங்கள். அங்கெல்லாம் வந்து பெரிய வசதிகள்லாம் இருக்காது. சின்ன ஊர் கிராமத்துக்கு தான் போவோம். அங்கதான் ஒரு மலை ஏறி ஒரு குகை ஓவியங்களை பார்க்குறோம். அப்புறம் ஒரு நல்ல ரூம் வேணும்னா அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி ஒரு நகரத்துக்கு போகணும்னா சாத்தியம் கிடையாது. அந்த ஊர்ல ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம். திண்ணைன்னா திண்ணை போதும். என்னோட நண்பர் சென்னை செந்தில் உயர் நீதிமன்ற நீதிபதி, வழக்கறிஞர், உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கிறார். பல சொத்துக்கள் கொண்டவர். அவருக்கு சொந்தமான திருமண மண்டபத்தில் தான் நாங்க தூரன் விருது விழாவை நடத்துறோம். அவர் இலவசமா எங்களுக்கு கொடுக்கிறார். அவரும் நானும் பொள்ளாச்சியில சாலை ஓரத்து சாலை ஓரத்துல படுத்துங்கி இருக்கோம். ஒரு நீண்ட மலை பயணத்துக்கு அப்புறம் எங்குமே ரூம் கிடைக்கல. அந்த நேரத்தில் ரூம் தேடுறதுக்கு சோம்பலா இருந்தது. படுத்துருவோம். மேலே ஒரு தொடப்பத்தை சொருகி வச்சிருந்தார். அதை எடுத்தார். அவரு போட்டுட்டு படுப்போ சார் அப்படின்னு படுத்துட்டோம். காலையில பார்த்தா எங்க தலைக்கு மேல ஆட்கள் நடமாடிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சண்டே, எல்லாரும் கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க சாலையோரம் படுத்திருக்கோம். யாராவது ஒரு பொள்ளாச்சிக்காரர் பார்த்து ஐயோ நம்ம லாயர் இங்க படுத்திருக்காருன்னு ஷாக் ஆயிடுவாங்க. நானும் செந்திலும் கங்கை கரையில அகோரியுடைய கூடாரத்துக்குள்ள தங்கி இருக்கோம். சினிமா போஸ்டரை கிழிச்சு அதை தட்டியாக்கி அதை இந்த பக்கம் வச்சு அவர் அந்த கூடாரத்தை கட்டியிருக்காரு. மேல பனி கொட்டிட்டு இருக்கு. உள்ள வந்து ஒரு ஒரு பெரிய டேபிள் அளவு தான் இடம் இருக்கும். ஆனா அதுல 4-5 பேர் படுத்திருந்தாங்க, அகோரி சாமியார் உட்பட. அதுவும் சாத்தியம்தான். அதை என்ஜாய் தான் பண்றோம். அப்படி பண்ண முடியும் என்றால் இது ஒரு தங்குமிடம், இது ஒரு நெஸ்ட் மட்டும்தான். இது என்னில் இருக்கக்கூடிய சத்திரியனுடைய இடம், அது என்னில் இருக்கக்கூடிய முனிவனுடைய இடம். 2 ரோல் பிளேயிங்கும் எனக்கு சாத்தியம்தான். இந்த மாதிரி வசதிகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கௌரவமாக பார்க்கிறீர்களா? அடையாளமாக பார்க்கிறீர்களா? அல்லது ஒரு குறிப்பிட்ட களத்தில் உங்களை நிகழ்த்தி கொள்வதற்கான வாய்ப்பாக பார்க்கிறீர்களா? இதுதான் முக்கியமான கேள்வி. இதுதான் உங்களுடைய அடையாளம், இதுதான் உங்களுடைய தனித்தன்மை. இங்க மட்டும்தான் நீங்க இருக்க முடியுது நினைச்சீங்கன்னா நீங்க அதை கட்டுப்பட்டு இருக்கீங்க. அது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதி. அங்கே ஒரு விதமா உங்களை நிகழ்த்திக் கொள்வீர்கள்.
இன்னொரு இடத்தில் மாணவராக, இன்னொரு இடத்தில் முனிவராக, இன்னொரு இடத்தில் குடும்ப தலைவராக, இன்னொரு இடத்தில் எளிமையான அந்த இடத்தில் வாழக்கூடிய ஒரு சாமானியனாக உங்களால் வாழ முடியும் என்றால் எதுவுமே உங்களுக்கு சிறையாகாது, எதுவுமே உங்களை கட்டுப்படுத்தாது, எல்லாமே உங்களை விரியத்தான் வைக்கும். நன்றி.